குட் மார்னிங் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனவங்க எல்லாம் எஸ்டிஐல போய் உட்காந்து ரூம் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படிக்கிறது ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் எழுதுறவங்க வந்து எழுதி பார்க்குறது அதோட ரொம்ப முக்கியம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஷின்ஸ் எழுதி பார்க்கணும். டாப்பிக்கு பதில் எழுதுறது இல்லை, கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் எழுதி பழகணும். ஸோ எல்லாருக்குமே அதுதான், சரிங்களா? மெயின்ஸ் டைமில் மெயின்ஸ் படிக்கணும். நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். சரியா? ஸோ நம்ம பார்க்க போகிறது வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். இப்போ இந்தியாவில் நமக்கு தெரியும், கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்கும்போது லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டர்னிட்டி, இந்த ஐடியாஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் தி சக்ஸஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆஃப் சேஞ்ச். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இன் ஹிஸ்ட்ரி டெமான்ஸ்ட்ரேட்டட் தி சக்ஸஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆஃப் சேஞ்ச். சரியா? மாற்றத்தை விரும்பக்கூடிய சக்திகள் இருக்கு இல்லையா, மாற்று சக்திகள் இருக்கு இல்லையா. ஏற்கனவே மெடிவல் பீரியட்ல ஃபியூடல் மொனார்கி இருந்தாங்க, ஃபியூடல் லார்ட்ஸ் தான் டாமினேட் பண்ணாங்க. அவங்களுக்கு எதிர்த்து இன்டெலெக்சுவல்ஸ் வந்து ரைஸ் ஆகுறாங்க. சரிங்களா? ஸோ மெடிவல் பீரியட் வந்து பிலீஃப்ஸு, இந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸு, சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இதை வந்து நம்பிட்டு இருந்தது. மாடர்ன் ஃபோர்ஸ் வந்து சயின்டிஃபிக் டெம்பரான இருந்த ஃபோர்ஸாக இருந்துச்சு. ஸோ இப்படி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டெமான்ஸ்ட்ரேட்டட் தி சக்சஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆஃப் சேஞ்ச். ஸோ அதனால ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ரொம்ப முக்கியம். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஸ் அபவுட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சேஞ்சஸ் கிரியேட் ஆச்சு. அதுலேருந்து நிறைய பாப்புலேஷனு தை மைக்ரேட்டட் டு யூஎஸ் அண்ட் செட்டில்ட் இயர். யூஎஸ்ல இருந்தவங்களோட அந்த எரா ஆஃப் மெர்கன்டைலிசம்ல யூஎஸ்ல இருந்த அந்த செல்ஃப் டிட்டர்மினிஸ்டிக் ஆட்டிடியூடுக்கும் பிரிட்டிஷோடைய மெர்கன்டைலிஸ்டிக் கலோனியல் ஆட்டிடியூடுக்கும் இருந்த டிஃப்ரென்ஸ் வந்து அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு வழிவகுத்துதுன்னு பார்த்தோம். அதனால அமெரிக்கன் ரெவல்யூஷன்ல அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ், எண்ட் ஆஃப் தி அமெரிக்கன் ரெவல்யூஷன் வந்து அமெரிக்கா காட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் தி டிராஃப்டட் கான்ஸ்டியூஷன், அதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன்ல பிரான்ஸும் இன்வால்வ் ஆகுது இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமையோ அமெரிக்கன் ரெவல்யூஷன்ல பிரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. தே சப்போர்ட்டட் செட்டிலர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஸோ அமெரிக்கன்ஸ். ஸோ அதனால வந்து பிரான்ஸ்ல 2 இம்பாக்ட் ஏற்படுது. ஒன்று ஐடியாலஜிக்கல் இம்பாக்ட். இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல முக்கியமாக இருந்த ஒரு லீடர் லஃபாயட்டி வாஸ் கமாண்டர் ஒர்க்ட் இன் அமெரிக்கா. சரியா? பிரெஞ்சு ஃபோர்ஸோட கமாண்டரா அமெரிக்காவில் இருந்தார் லஃபாயட்டி. he had an interaction with தாமஸ் ஜெஃபர்சன் ஆல்சோ. சரிங்களா? அமெரிக்கன் பிலாசபிக்கல் சொசைட்டி, தாமஸ் ஜெஃபர்சன் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அவரோட ஒரு இன்ட்ராக்ஷன்லாம் இருந்துச்சு. அப்படி வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் இம்பாக்ட். ஸோ நமக்கு ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் வந்து இருக்கக்கூடாது நம்ம கண்ட்ரிக்கு? டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் தட் இம்பாக்டட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஸோ ஐடியாலஜிக்கல் இம்பாக்ட் ஒன்று அமெரிக்கன் ரெவல்யூஷனால. ரெண்டாவது, இட் டிஸ்டர்ப்டட் தி எக்கனாமி ஆஃப் பிரான்ஸ். ஆல்ரெடி வந்து பிரான்ஸ் வந்து ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் 7 இயர்ஸ் வாரில் தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகிருக்கும். சரியா? ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷனில் அவங்க தி லாஸ்ட். ஸோ அதனால நிறைய ஃபைனான்ஷியல் லாஸ் இருந்துச்சு. இந்த நேரத்தில் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல ஈடுபட்டதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இட் பர்டன்ட் பிரான்ஸ். ஸோ அதனால எக்கனாமிக் இம்பாக்ட், ஐடியாலஜிக்கல் இம்பாக்ட், இது அமெரிக்கன் ரெவல்யூஷன் பிரான்ஸ் மேலே ஏற்படுத்தின இம்பாக்ட். இப்படி தான் நம்ம ஆர்டர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதனால முதல்ல பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து அமெரிக்கன் ரெவல்யூஷனை தொடர்ந்து பிரெஞ்ச் ரெவல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் பிரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்னா, ஸோ பிரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. பிரெஞ்ச் வந்து மெடிவல் பீரியட்ல ஒரு அப்சல்யூட் மோனார்க், ஒரு முடியாட்சி மன்னர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து சட்டம்னா என்ன அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா அவர்கிட்ட அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எ திங் இஸ் லா பிகாஸ் ஐ ஹவ் டன் இட், ஐ ஹவ் செட் இட். சரிங்களா? நான் சொன்னதுனால அது சட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன்னர். பொதுவாகவே மன்னராட்சியெல்லாம் அப்படிதான் இருக்கும் இல்லையா? அதை எதிர்த்து இந்த டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ், இந்த ரேஷனல் ஃபோர்ஸஸ் அவங்க நடத்தின அந்த விஷயம் தான் வந்து ரெவல்யூஷன், பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ நோ அதர் டாபிக் ஹாஸ் பின் டிஸ்கிரைப்ட் சோ எக்ஸாஸ்டிவ்லி இன் ஹிஸ்டரி ஆஸ் தி பிரெஞ்சு ரெவல்யூஷன். பிரெஞ்சு புரட்சி மாதிரி வரலாற்றில் நிறைய படிச்சது, நிறைய பேசுனது வேற எந்த டாபிக்கும் இல்லை. பிரெஞ்சு ரெவல்யூஷன் நீங்க டெமோக்ராட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கும், ரிபப்ளிகன் ஐடியாஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். ஸோ ஒருவேளை அப்சல்யூட்டிசம், அனார்கிசம் விரும்புகிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். சரிங்களா? நிறைய கிளப்ஸ் இருந்துச்சு, ஜக்கோபியன்ஸ் கிளப், ஜெராண்டிஸ் கிளப். அது மாதிரி பிரெஞ்ச் ரெவல்யூஷன் வேற வேற வியூவில் பார்க்க முடியும். ஒரு இஷ்யூ வந்து வேற வேற வியூவில் வந்து பார்க்க முடியும். ஸோ நோ அதர் டாபிக் ஹாஸ் பின் டிஸ்கிரைப்ட் சோ எக்ஸாஸ்டிவ்லி இன் தி ஹிஸ்டரி ஆஃப் மேன்கைண்ட் ஆஸ் தி பிரெஞ்ச் ரெவல்யூஷன். நம்பர் 1. நம்பர் 2, French Revolution demonstrated the success of forces of change. அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். French Revolution is important because it is equally
struggle of weapons as well as ideas இல்லையா? இந்த அப்சல்யூட்டிசம்க்கு எதிர வந்து டெமோக்ராட்டிக் ஐடியாஸ், ரிபப்ளிகன் ஐடியாஸ். ஸோ அந்த ஐடியாஸ்க்கும் ஈக்குவலாக ஐடியாஸுக்கான வார். சரிங்களா? ஸோ அமெரிக்கன் ரெவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தே வாண்ட் ஒன்லி இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா? ஃப்ரீடம். ஸோ அது மட்டும் தான். ஆனால் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஈக்குவலி அ வார் ஆஃப் ஐடியாஸ். ஓகேவா? ஸோ இதில் தான் சோஷியல் கான்ட்ராக்ட்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம், செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்னா என்ன, நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அந்த ஐடியாலஜிக்கல் இம்பாக்ட்ல என்னன்னு பார்ப்போம். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். French Revolution was equally a struggle of weapons as well as ideas. All important events occurred in Europe in the 19th century or following French Revolution impacted one way or the other by the French Revolution. So French Revolution oda birth child தான் வந்து நெப்போலியன். நெப்போலியனோட இம்பாக்ட் கிரியேட்டட் ஜெர்மனி அண்ட் இட்டாலி இன் 1871. ஸோ ஜெர்மனி அண்ட் இட்டாலியோட ஒரு நேஷன் ஸ்டேட்டா உருவாகுது. யூரோப் ஃபுல்லா நேஷனலிசம் அப்படிங்கிற ஃபீலிங்கை உருவாக்குது. Then struggle for colonies leads to world wars. ஸோ இப்படி பிரெஞ்சு ரெவல்யூஷன் இதுக்கு அடுத்து நடந்த எல்லா ஈவெண்ட்லையும் பிரெஞ்சு ரெவல்யூஷனுடைய இம்பாக்ட் வந்து இருக்கு. பிகாஸ் ஆஃப் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். சரியா? பொதுவாக ஹிஸ்ட்ரின்னும் போது ஹிஸ்ட்ரியில வந்து நம்ம எல்லா ஈவெண்ட்டும் படிக்கிறது இல்லை. அசோகர் ரூல்டு இந்தியா இன் 3rd century இல்லையா? அது நமக்கு தெரியும். 2nd century 3rd century அந்த நேரத்துல இந்தியாவை வேற ஒரு கிங்கும் ரூல் பண்ணி தான் இருக்கணும். சவுத் இந்தியாவில் he mentioned about in his rock edict, he mentioned about South Indian kings. ஸோ அவங்கள பற்றிலாம் நம்ம ஏன் படிக்கிறது இல்லை அப்படின்னா, எந்த ஈவெண்ட்லாம் ஹிஸ்ட்ரியில் ஓகே சேஞ்சஸ் உருவாக்குது, எந்த சேஞ்ச் எல்லாம் கண்டினியூ ஆகுதோ, சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி. சரியா? ரெண்டாவது ஹெஜிமோனியல் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் வந்து மற்ற ஈவெண்ட் மேலே ஏற்படுத்த அந்த ஹெஜிமோனியல் திங். ஸோ அது வந்து எந்தெந்த ஈவெண்ட்லாம் இருக்கோ அதுதான் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி படிப்பாங்க. அப்படி பிரெஞ்சு ரெவல்யூஷன் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுக்கு அடுத்து நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிரெஞ்சு ரெவல்யூஷனை தழுவி இல்லை பிரெஞ்சு ரெவல்யூஷனால ஒரு வழியிலோ இல்லை பல வகையிலோ இம்பாக்ட் ஆகும். சரிங்களா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அபவுட் பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் அண்ட் ஃபெர்டர்னிட்டி. Liberty, freedom, liberty, equality, fraternity are the eternal contributions of this revolution, and Napoleon can be called as its product. Okay, so this is about French Revolution. So முடியாட்சியிலிருந்து குடியரசு நோக்கி நகர்ன அந்த புரட்சிக்கு பேர் தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு புரட்சி. சரிங்களா? ஸோ பிரெஞ்சில் ஏன், பிரான்ஸ்ல ஏன் ரெவல்யூஷன் வந்துச்சு, பிரான்ஸ்ல ஏன் புரட்சி வந்துச்சு? புரட்சிக்கான விதைகள் அங்கே வந்து இருந்தது. சரியா? புரட்சிக்கான விதைகள் வந்து இருக்கும்போது மழை பெய்யும் போது அந்த புரட்சிக்கான விதையில வந்து அந்த மழை தூரல்ல அந்த புரட்சி வந்து முளைச்சிருச்சு. சரியா? இப்போ கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட நிறைய பேர் வந்து கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, டீச் பண்றாங்க. சரியா? என்னோட ஆஸ்பிரன்ஸா இருந்தவங்க, சில பேர் வந்து ஆஃபீஸர்ஸ் ஆகிட்டவங்கள கூட தே ஆர் டீச்சிங், டேக்கிங் கிளாஸஸ். நானும் உங்களுக்கு இப்போ கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஐ ஜஸ்ட் cannot claim யுவர் சக்சஸ். அப்படிதான், அதுதான் உண்மை இல்லையா? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டீச்சர்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டாங்க, என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஐபிஎஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு வச்சுட்டு அதிலெல்லாம் ப்ரைட் காட்டுவாங்க இல்லையா? சரியா? அதே ஸ்டூடெண்ட் தான், அதே டீச்சர் கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் என்ன ஆகுறாரு, வேற வேற நிலைமையும் இருக்காரு. இதை பற்றி வந்து ஒரு டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னன்னா, ஒர்க்டு இன் வில்லேஜ் செட்டப். அந்த வில்லேஜ் செட்டப்ல ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட படித்த பசங்க ஐபிஎஸ் ஆகும் ஐஏஎஸ் ஆகும் ஆகியிருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பழகி பேசி இவர் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அந்த டீச்சரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இவர் என்னோட படிச்சவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு வந்து பெருமையா வந்து சொல்றத பழக்கம் வச்சுட்டு இருந்தார். அதுக்கு அவருக்கு ஒரு பாடம் கிடைச்சது. என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு நாள் தான் வேலை செஞ்ச ஸ்கூல், திருவாரூர் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு வந்து வர்றாரு. வந்துட்டு அவர் திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணும்போது ஒரு பையன் வந்து அங்கே வரான். பைத்தியம், சரியா? ஒரு மாதிரி மென்டலி டிஸார்டர். அவன் வந்து ஒரு ஆள் வரான். அவன் வரும்போது இவரையே பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருந்தா அவன் வந்து 10 ரூபாய் காசு கொடுங்க டீ சாப்பிட அப்படின்னு வந்து கேட்குறான். பார்த்தா பைத்தியம் ஒரு துரத்தி விடுறாரு. இல்லை போ அப்படின்னு. அது எப்படி இல்லைன்னு சொல்லுவேன், நான் அவங்ககிட்ட படித்தேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் வந்து 20 ரூபாய் காசு கொடுத்து நான் திரும்ப வருவேன், போயிட்டு வரும்போது என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி போறாரு. அந்த ஊருக்கு வில்லேஜ் போய் பார்த்துட்டு எல்லாம் அந்த போன காரியெல்லாம் முடிச்சப்புறம் ஒரு டீ கடையில் டீ குடிக்கலான்னு வரும்போது இந்த டீ ஆத்திட்டு இருக்கிறார் ஒருத்தர், டீ போட்டுட்டு இருக்காரு. சரியா? டீ போடுறவரை இவரையே பார்த்துட்டு இருக்காரு. இவரும் பதிலுக்கு அவரையே பார்க்குறாரு. ஒருவேளை இவர் நம்ம ஸ்டூடெண்டா இருப்பானோ அப்படின்ட்டு நினைச்ச மாதிரியே அவரும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து இந்த ஸ்டூடெண்ட் கேட்குறாரு. நல்லா இருக்கேன்டா, நீ என்ன டீ ஆத்திட்டு இருக்க, ஏன்ட்ட தானே நீ படிச்ச அப்படின்னு.
உன்கிட்ட படிச்சதுனால டீ ஆத்தல, இது என் சொந்த முயற்சினால கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்றான். தட் மீன்ஸ் வந்து டீ ஆத்துறது கூட லாய்க்கு இல்லை என்னோட படிச்சா அப்படிங்கிறது தான் அந்த மீனிங் ஆகுது அப்படி வந்து டீச்சர் சொல்றாரு, நினைக்கிறாரு இல்லையா? அப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு ப்ரைட் காட்டிட்டு இருக்கிற அந்த டீச்சருக்கு இந்த டீ ஆத்துறவன், பஸ் ஸ்டாண்ட் வெயிட் பண்ற போது இருக்கிற அந்த பிச்சைக்காரன், இவங்க இல்லாம அவர்கிட்ட படிச்சவங்க தானே இல்லையா? இப்படி மழை எல்லா இடத்துக்கும் தான் பெய்யுது. ஆனா செடி இருக்கு முளைக்கிற இடத்துல செடி முளைக்குது இல்லையா? டெசர்ட்ல எதுவுமே முளைக்கிறது இல்லை. எல்லா இடத்துலையும் கூட ஒரு செடியோ மரமோ வந்து முளைக்கிறது இல்லை இல்லையா? அதுக்கான அந்த விதைகள் வந்து நம்மள்ட்ட இருக்கணும். ஸோ அப்ப மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ற அந்த மனநிலை நம்மள்ட்ட இருக்கணும் இல்லையா? இப்போ யூபிஎஸ்சி படிக்கணும்னு வந்துட்டோம். அதுக்கான அந்த பேசிக்கான சில விஷயம் இருக்கு இல்லையா? ஜென்ரல் நாலேஜ், பேப்பர் படிக்கிறது, ஒரு நம்ம சொசைட்டி பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, பொலிட்டிக்கல் சிஸ்டம் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது நம்ம சாதாரணமா அதை வந்து பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்படி அந்த ஒரு பொலிட்டிக்கல் செட்டப் எங்க ஆரம்பிச்சு எங்க போயிட்டோம். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே திஸ் இல்லையா? அதனால என்னால தான் ஆயிட்டாங்க, அவங்களால தான் ஆயிட்டாங்கன்னு யாரும் யாரையும் கிளைம் பண்றதுக்கு முடியாது. பொலிட்டிக்கல் செட்டப் ஆஃப் பிரான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பிரான்ஸ் வாஸ் தி லேண்ட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். பிரான்ஸ் வாஸ் தி லேண்ட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். சரியா? என்லைட்டன்ட் ஐடியாஸ் வந்து பிரான்ஸ்ல தான். ரூசோ, வால்டேர், மாண்டெஸ்கியூ, நிறைய பிலாசபர்ஸ் வந்து பிரான்ஸ்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு என்லைட்டன்ட் லேண்ட் வாஸ் நாட் ரூல்டு பை அன் என்லைட்டன்ட் monarch. France was the land of enlightenment, was not ruled by the enlightened monarch. So France ரூல் பண்ணது வந்து போர்பன் டைனஸ்டி. போர்பன் டைனஸ்டி வாஸ் தி ஹெரிடிட்டரி அப்சல்யூட் monarchy ஆஃப் பிரான்ஸ். ஹெரிடிட்டரி அப்சல்யூட் monarchy ஆஃப் பிரான்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரூல் பண்ணது அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் டைம்ல ரூல் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா லூயிஸ் தி 16th, 16ஆம் லூயி. அவரோட மனைவி பேர் மேரி அன்டோனியோ. they believed in the divine kinship theory. Divine kinship theory நமக்கு எல்லாம் தெரியும். பால்பன் அதெல்லாம் படிக்கும்போது divine kinship theory படிச்சிருக்கோம். So divine kinship theory என்னன்னா, they believe that they are shadow of God in the earth, kings. So they are answerable only to the God, not to the people. So that is divine kinship theory. சரியா? இப்படி இருந்த ஒரு கிங்டம் வந்து பிரான்ஸ்ல இருந்துச்சு. So hereditary absolute monarch. So Louis XIV, he is the absolute and he take pride on the greatness of France. So that is Louis XIV. Louis XV is not an able ruler. He is not fit for the post, and he thought that an insurgence will happen after my death. சரியா? So Louis XVI and Louis Marie Antonio, they were the reasons behind the French revolutions. So there was a corruption in this political setup of France, and there are two kinds of provinces in France. One is government. 40 provinces were government provinces. General 8 provinces were 34 provinces. So this is the political setup of France. France was the land of enlightenment, but was not ruled by enlightened monarch. That is very important. Social setup of France. சமூகத்துல நிறைய பிரிவுகள் வந்து பிரான்ஸ்ல வந்து இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த மாதிரி பிறப்பின் அடிப்படையில் இல்லைனாலும் அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்து இந்த பிரான்ஸ் வந்து சோஷியல் செட்டப் வந்து பிரிஞ்சு இருந்துச்சு. சரிங்களா? French society is a complex and diversified society. They were split based on the principles of feudalism, inequality and prerogatives. ஸோ இதில் வந்து 3 முக்கியமான சோஷியல் கிளாஸஸ் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த சோஷியல் கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ஜி they formed a parliament called first estate. பிரெஞ்சோட பார்லிமெண்ட் எஸ்டேட் ஜெனரல்னு சொல்லுவாங்க. இதுல இந்த நம்மளோ மாதிரி ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸிலாம் இல்லை. பிரெஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டேட்ல யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த கிளர்ஜிஸ் வந்து இருப்பாங்க. பிஷப்ஸ், கிளர்ஜிஸ் வந்து இருப்பாங்க. சரிங்களா? செகண்ட் எஸ்டேட்ல வந்து அரிஸ்டோகிராட்ஸ், நோபல் மேன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ தே கம்ப்ரைஸ்டு லாயர்ஸ், ரிச் மர்ச்சன்ட்ஸ், பேங்கர்ஸ், பிசினஸ் மேன் எக்ஸெட்ரா. ஸோ தேர்ட் எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா காமனர்ஸ், மிடில் கிளாஸஸ், ப்ரோலட்டேரியட்ஸ், பூர்ஷுவாஸ் இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட்னு இவங்க பார்லிமெண்ட் பிரிஞ்சு இருந்துச்சு. அதுக்கு அவங்களோட சோஷியல் செட்டப் ஏற்ற மாதிரி. சரிங்களா? ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் 2 estates they are elite and they have special rights. They need not to pay any tax. But other estate, the third estate, they are majority. They have to pay tax. They have to work for clergy and nobles without payment. Okay, so this clergy and nobleman, they have high privilege and state status. Okay, so even the churches of France, they thought that they are a different state. Okay, churches acted as a state within state. Okay, that is the social setup of France. The clergy, despite being minority, numbering just 130,000, occupied preeminent position in France.
Okay, they even collected a tax called Tidi, 1/10 of annual produce and earnings from the common people like proletariat, தொழிலாளிகள், then peasants. Okay, they collected that taxes called Tidi taxes. Clergies, the nobility, they numbered only 110,000, and they was land owning classes. Peasants has to work in their lands. So even this traditional hereditary nobles were divided into two. One is noble of sword and noble of robes. Noble of sword, they are authorized to make hunting. They only had hunting rights. Commoners cannot hunt. Okay, so இப்படி clergies, nobles, they enjoyed a high status and high this privileges. Then you think about this economic setup of France. Political setup பார்த்தோம், social setup பார்த்தோம், இப்போ economic setup பார்க்குறோம். Economic setup பார்த்தீங்கன்னா the contemporary period in France is a era of a period of economic crisis. ஏன் economic crisis வந்துச்சு? ஒன்று, unnecessary involvement of France in the Austrian War of Succession or 7 Years War, which ended with Treaty of Paris in 1783. Okay, that is one. Then second thing is participation in the American War of Independence that deepened the crisis. Number two. Number three, the extravagance of the ruling classes. The Versailles மாளிகை, அதே கண்ணாடி மாளிகைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? So they built big palaces, big forts, big prisons. So that extravagance of the ruling classes. And the erratic taxation system. This first two estates, they no need to pay any taxes. Okay, instead they will be collecting taxes. Even the tax was imposed by government, but it was collected by contractors. So that is the erratic taxation system. So tax collection pathina contractor kitta irukum, oppandadarar, how they will collect. So that is the different thing. So then there was a hunger riots during the period of Louis XVI. So பசி பட்டினி பஞ்சம் வந்து பிரான்ஸ்ல இருந்துச்சு. During the course of revolution, when the women marched to Versailles palace and they demanded bread to eat, Mary Antoinette replied them, if you don't have bread, eat cakes. So அந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஆட்சியாளர்கள் வந்து மக்களை புரிஞ்சிக்கவே இல்லை. So that is the economic setup, political setup. Okay, so there were hunger riots in the era of Louis XVI. And you note this point, it was officially declared in 1777 that there were 11 lakh beggars in France. There are professional beggars. Okay, 11 லட்சம் பிச்சைக்காரர்கள் வந்து இருந்தாங்க 1777 பிரான்ஸ் வந்து அபிஷியலா டிக்ளேர் பண்ணது. So think about the economic setup. So in this economic setup, if you are taking the condition of peasants, their condition is very miserable. They don't have land owning rights. Only aristocrats has land owned. They own the land. They cannot hunt even. Hunting rights is for only for noble of swords. So they have to pay taxes to the state called as daily land tax, gabely salt tax, etc. And they provided free labor called corvée for the construction of public roads. So they burdened the demands of the state's nobility and clergy, and the peasants were in despair and the prospects of dying of starvation. So they have to pay tax, they have to work for other estates, they don't have any rights. So that is the miserable condition of peasants. They are majority in the France during that time. So this is the economic setup of France. இப்படி இருந்த ஒரு செட்டப்ல கண்டிப்பா ஒரு ரெவல்யூஷன் ஐடியாஸ் இருக்கு நம்மள்ட்ட. ஸோ ஐடியாஸ் ஒரு பக்கம் இருக்கு, நம்மளோட கண்டிஷன் வந்து ரொம்ப மிசரபிளா இருக்கு. அப்போ வந்து என்ன நடக்கும்? இட் பேவ் தி வே ஃபார் அ ரெவல்யூஷன். ஸோ இப்படி வந்து இருக்கும்போது அந்த புரட்சி வெடிக்கிறதுக்கான எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் விதைகளும் வந்து இருந்துச்சு. தேவை ஒரு ஸ்பர்ட் தான், சரியா? அந்த ஸ்பர்ட் வந்து என்ன எப்படி இதனால உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ if you are consolidating the reasons of the French Revolution, உருவாகிறதுக்கான காரணங்களை கன்சல்டேட் பண்ணணும் அப்படின்னா இதுதான். ஒன்று, பிரான்ஸ் தி லேண்ட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் வாஸ் நாட் ரூல்டு பை என்லைட்டன் monarch. Okay, then socio-economic disparities, then ideological and economic impact of American Revolution, I told you already. Then sustained inflation, unemployment, migration.
So the migrants from France is known as emigres. We will discuss about it. The emigres. Inability of monarch to control the situation. See, at the beginning of the French Revolution, they wanted only limited monarchy. They don't want a republicanism. They didn't call for a republican state. So they even asked for limited monarchy only. Then intellectuals of France. So intellectuals of France, so they are the inspiration behind this French Revolution. So inspiration from French philosopher யாரா கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 வால்டேர். வால்டோரோட books Candide and letters on English. So when he visited England and he saw how England is flourished during that 18th century, okay, அதை வந்து அவர் வந்து ஒரு லெட்டரா எழுதுறார். லெட்டர்ஸ் ஆன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு புக் எழுதுறார். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். அமெரிக்கால ரெவல்யூஷன், தேர் வாஸ் அ ரெவல்யூஷன். பிரான்ஸ்ல ரெவல்யூஷன் நடந்துச்சு. ஜெர்மனி, இட்டாலி இங்கெல்லாமும் தனியா மொனார்க்ஸ் இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு நேஷனல் ஸ்டேட் வந்து உருவாச்சு. இருந்தாலும் இங்கிலாந்துல ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு புரட்சி வந்து வரல? இன்னைக்கும் வந்து அங்க மொனார்க் இருக்காங்க. they are highly respected by the people. ஏன் அப்படின்னா அங்க புரட்சி நடக்காம இல்லை. ஈவன் வந்து சார்லஸ் தி ஒன் during 1770s he was beheaded. ஓகே, ரெவல்யூஷன்லாம் நடந்திருக்கு. பட் these revolutions were democratic revolutions. Even the monarchs of the England accepted to it. சரிங்களா? அங்க டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன்ஸ் நடந்திருக்கு. அதை பத்தியும் they can ask you. So that I will say you now. Number 1 is Chartist movement. So Chartist movement வந்து ரொம்ப முக்கியமானது in American English okay, in English economic democratic movementsல so Chartist movement வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? So Chartist movement, Chartist movement was actually a labor movement. ஒரு தொழிலாளர்களுடைய மூவ்மெண்ட் இன் மாடர்ன் பிரிட்டன். ஸோ தொழிலாளர்கள் வந்து எந்த டைம்ல அதிகமாக இருந்திருப்பாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாந்து வரும்போது அதிகமான தொழிலாளர்கள் வந்து அங்க உருவாயிட்டாங்க. சரிங்களா? நம்பர் 1. நம்பர் 2, there were socialist ideas in England. So dissatisfaction with the reforms and other factories act. ஸோ இதெல்லாம் வந்து சார்டிஸ்ட் மூவ்மெண்ட் ஒரு மூவ்மெண்ட் வந்து உருவாகிறதுக்கான காரணமா இருந்துச்சு. சார்டிஸ்ட் மூவ்மெண்ட், சார்ட்டர் அப்படின்னா இதுல 6 டிமாண்ட் வந்து மெயின் டிமாண்ட்ஸ் வந்து மேஜர் டிமாண்ட்ஸ் வந்து வச்சாங்க. there were 6 demands by the chartist. அந்த ரிவோல்ட் பண்ணவங்களோ ஒரு 6 டிமாண்ட் வந்து இருந்துச்சு. நம்பர் 1, there should be adult franchise. There should be adult franchise. 2, there should be annual session of parliament. 3, voting will be with secret ballots. 4, constituency should be equal. ஓகே, தொகுதிகள் வந்து ஈக்குவலா இருக்கணும். தென் அபாலிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஓனிங் ப்ராப்பர்ட்டி ஃபார் தி மெம்பர்ஸ் who are contesting for the elections. ஸோ எலெக்ஷன்ஸை கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கணும். அந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் should be abolished. Then payment of salaries to the MP. So these were the demands of Chartist which was accepted by the monarch of England. ஸோ இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ். 2 ஃப்ரீ ட்ரேடர்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. சார்டிஸ்ட் மூவ்மெண்ட், ஃப்ரீ ட்ரேடர்ஸ் மூவ்மெண்ட், தென் பார்லிமெண்டரி ரிஃபார்ம்ஸ். தீஸ் வர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃப்ரெஞ்ச் சஸ்டெய்னிங் ஃப்ரெஞ்ச் டெமோக்ரஸி. சரிங்க, ஃப்ரெஞ்ச் சஸ்டெய்னிங் பிரிட்டிஷ் டெமோக்ரஸி as well as லாங் லாஸ்டிங் monarchy of England. சரிங்களா? ஃப்ரீ ட்ரேடர்ஸ் they demanded laissez-faire. So they were against the corn law and navigational law of England. ஸோ நேவிகேஷன் லா வந்து என்னன்னா பிரிட்டிஷ் ஷிப்ல மூலயமா தான் வந்து இந்த ட்ரேட் நடக்கணும் அப்படின்ற சொல்றது வந்து நேவிகேஷன் லா. ஸோ இதுக்கு எதிராக ஃப்ரீ ட்ரேடர்ஸ் தி மேட் அஜிடேஷன்ஸ் அண்ட் இட் வாஸ் அக்செப்டட் பை தி பிரிட்டிஷ் crowd. ஸோ பிகாஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஒன்லி they got succeeded. ஸோ வால்டேருடைய விஷயம் வந்து இட்ஸ் அபவுட் திஸ் புக்ஸ் இஸ் அபவுட் பிரிட்டிஷ் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன்ஸ். ஸோ வால்டேருடைய கருத்துரிமைக்கான ஒரு கோட் வந்து எல்லாருக்குமே தெரியும். though I disapprove what you say, but I will defend to the death your right to say it. நீ சொல்றது எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னாலும், நீ சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாலும், நீ அதை சொல்றதுக்கான உரிமைக்காக நான் உயிரியை கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ தட் இஸ் அபவுட்
இவர் வால்டேர். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் ஜே ரூசோ. ரூசோ ரொம்ப முக்கியமான ஒரு பிலாசபர். ரூசோவுடைய தியரி பார்த்தீங்கன்னா சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி, நமக்கு எல்லாம் தெரியும், சமூக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். He argued that the laws are binding only they are supported by the general will of the people. So people are submitting certain rights to the government. சரியா? Certain rights to the representatives that we can put in that way. So in turn, government has to work for the people. இல்லையா? ஸோ அதுதான் வந்து சமூக ஒப்பந்தம். ஸோ அரசுக்கும் அந்த பிரதிநிதி, அரசு அல்லது அரசு பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்கும் உள்ள இந்த ஒப்பந்தம் தான் சமூக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அது பேஸ்ட் ஆன் ஜெனரல் வில் ஒன்லி இட் ஷுட் ஆக்ட் அப்படின்னு சொல்றது ரூசோ. ரூசோடைய இன்னொரு எண்ணம் பார்த்தீங்கன்னா, மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் ஹி இஸ் இன் செயின்ஸ் எவ்ரிவேர். ஸோ மனிதன் பிறக்கும் போது வந்து எந்த விதமான கட்டுகளுமே இல்லாம வந்து பிறக்கிறான். ஆனா வந்து இது சங்கம் லிட்டரேச்சரே கூட ஒக்கல் வாழ்க்கை தற்குமோ காலேன்னு புறநானூறுல சொல்லியிருக்காங்க. பட் பிரான்ஸ்ல சொல்லும்போது அது நிறைய பேர் வந்து அது கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் ஈஸ் இன் செயின்ஸ் எவ்ரிவேர் அப்படின்னு அந்த சுதந்திரத்துக்கான குரல் வந்து ரூசோ கொடுக்குறாரு. சரிங்களா? லிபர்ட்டி அப்படிங்கிற ஐடியா வந்து இங்கிருந்து தான் கிடைக்குது. சரியா? ஸோ வால்டேர், ரூசோ. அதை தொடர்ந்து மாண்டெஸ்கியூ. மாண்டெஸ்கியூ அவரோட புக் பார்த்தீங்கன்னா தி ஸ்பிரிட் ஆஃப் லாஸ். சட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, சட்டம் தான் ஆன்மா இல்லையா, சட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்றது. பெர்ஷியன் லெட்டர்ஸ், இது வந்து மாண்டெஸ்கியூட புக்கு. ஈ டிஃபெண்டட் லிபர்ட்டி. His contribution is theory of separation of power. Legislative, executive, judiciary மூணு பாடி இருக்கு. The separation of powers and checks and balances. So the liberty of the individual would be best protected only in a government where the powers of the three organization were separate. ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் மாண்டெஸ்கியோடது. இதுதான் these philosophers and thinkers opposed to the religious intolerance. சரிங்களா? மத சகிப்பின்மைக்கு எதிராக பேசினாங்க. Then political and social privileges, absolutism of monarchy and social privileges of first two estates, and they succeeded in provoking large number of ordinary people to think and act. எதையுமே யோசிச்சு செயல்பட வைக்கணும் அப்படின்றது இந்த பிரெஞ்சு பிலாசபர்ஸோட கான்ட்ரிபியூஷன். ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஃபார் தி பிரெஞ்சு ரெவல்யூஷன். பிரெஞ்சு புரட்சிக்கான காரணம். பிரெஞ்சு புரட்சி எங்கிருந்து தொடங்குது, பிரெஞ்சு ரெவல்யூஷன் எப்படி போகுது, அதோட கோர்ஸ் என்ன, கோர்ஸ் ஆஃப் பிரெஞ்சு ரெவல்யூஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பிரெஞ்சு ரெவல்யூஷன் எங்க தொடங்குது அப்படின்னா, பிரான்ஸ்ல வந்து ஹங்கர் டெத்ஸ் நடக்குது. பிரான்ஸ்ல வந்து 50% மேல அவங்க கவர்மெண்டோட இன்கம் வந்து தே ஆர் பேயிங் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி. ஸோ பிரான்ஸ்ல பெரிய பேங்க்ரப்சி இருக்குது, பெரிய அளவில் இன்ஃப்ளேஷன் வந்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் கண்டிஷன்ல பிரெஞ்சு கவர்மெண்ட் வாண்ட் டு இம்போஸ் டாக்ஸஸ். அங்க கவர்மெண்ட்டுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க, நெக்டர், கலோன், நிறைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் they recommended to impose tax on first two estates also. So inflation control measures எல்லாமும் they are recommending. பட் அதுக்கெல்லாம் கிங் வந்து ஒத்துக்காம he just want to impose more tax on third estates. அதனால for that to impose more tax he convened a estate general. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமா அந்த பார்லிமெண்ட்டே கன்வீன் பண்ணாம முதல் முறையா 5th May 1789 அன்னைக்கு estate general was convened at a palace of Versailles. வெர்சைல்ஸ் மாளிகையில் அந்த எஸ்டேட் ஜெனரல் அவங்களுடைய பார்லிமெண்ட், அந்த பார்லிமெண்ட்ல 3 எஸ்டேட் இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் எஸ்டேட்ல வந்து பிஷப்ஸ், கிளர்ஜிஸ், செகண்ட் எஸ்டேட் நோபல்மேன், தேர்ட் எஸ்டேட் இஸ் ஃபார் காமனர்ஸ். ஸோ இப்படி 3 எஸ்டேட்டா இருக்கும். இதோட ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நாட் பேஸ்ட் ஆன் அந்த ஒரு தீர்மானம் எடுத்து வந்தாங்கன்னா அந்த தீர்மானம் வந்து அந்த நம்பர்ஸ் அடிப்படையில் அமையாது. மெஜாரிட்டி ஆஃப் 3 எஸ்டேட்ஸ், சரியா, 1 2 அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா 3 பத்தி பிரச்சனையே இல்லை. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்ல வந்து இருக்கும்போது ஸோ டாக்ஸேஷன் தேர்ட் எஸ்டேட் மட்டும்தான் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எஸ்டேட் வில் அக்செப்ட் இட். சரிங்களா? ஸோ மெஜாரிட்டியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ட் எஸ்டேட் தான், காமனர்ஸ் தான். ஆனால் இந்த செட்டப், பொலிட்டிக்கல் செட்டப் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எஸ்டேட்டை ஃபேவர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபார் தட் ஸோ தே வாண்ட் டு இம்போஸ் மோர் டேக்ஸ் ஆன் காமனர்ஸ். ஆல்ரெடி தே ஆர் இன் டிஸ்ட்ரெஸ்டு கண்டிஷன். ஸோ third estate declared itself as national council on 17th June 1789. ஸோ நீங்க எஸ்டேட் கிடையாது, நீங்க பார்லிமெண்ட் கிடையாது, நாங்க தான் நேஷனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லி தேர்ட் எஸ்டேட் மட்டும் தனியா வந்து டிக்ளேர் பண்ணி they came out of estate general and they made a session at tennis court, nearby tennis court. டென்னிஸ் மைதானத்துல அவங்க வந்து they made a session, national council made a session
That in that session, they took a oath called tennis court oath. And the tennis court oath was the French Revolution ரொம்ப முக்கியமானது. It happened on 20th June 1789. ஸோ அவங்களோட டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ மெம்பர்ஸ் ஆஃப் நேஷனல் கவுன்சில், தேசிய கவுன்சில் சொல்லப்படுகிற நாங்கள், we will never separate and would gather together at a time and place as required by the circumstances until a constitution is drafted and established a solid foundation. எங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாகிற வரைக்கும் we won't disperse and we will unite அப்படின்னு இந்த காமனர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தேர்ட் எஸ்டேட் வந்து எடுத்துக்கிற அந்த பிரமாணம் தான் டென்னிஸ் கோர்ட் ஓத்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ தி ரிலவன்ஸ் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் ஓத் இஸ் டூ திங். ஒன் இஸ் it questioned the absolutism of monarchy. ஸோ மோனார்கிக்கு எதிராக, அந்த கிங்குக்கு எதிராக தனியாக ஒரு கன்வீன் பண்ணிட்டாங்க இல்லையா, they declared themselves as the national council இல்லையா, அது ரொம்ப முக்கியம். So now the absolute monarchy become limited monarchy. Okay, and the second importance of tennis court oath is it created a chain of reactions. It created a chain of events. Okay, it gave a hope to the commoners in the France. Okay, that is the importance of tennis court oath. So the course of event அப்படியே பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டேட் ஜெனரல் கன்வீன் பண்றாரு, ஃபைனான்சியல் கிரைசிஸ், எஸ்டேட் ஜெனரல் கன்வீன் பண்றாங்க. Estate general, they tried to impose more taxes on third estate alone. So third estate opposed it and came out, and they convened and they named themselves as national councils. They convened a session at tennis court. They took a oath called tennis court oath. Okay, இது வந்து இப்போ ஒரு first stage of French Revolution. Then in this, a person called Mirabeau who declared, "We came here on the will of people and will not leave until we remove at gunpoint." அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுக்குறாரு, மிராபு டிக்ளரேஷன். ஓகே, திஸ் மிராபு டிக்ளரேஷன் வாஸ் ட்ரீட்டட் as threat by the French government. ஓகே, ஸோ பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து த்ரெட்னு வந்து நினைக்கிறாங்க. சரியா, த்ரெட்னு நினைக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, there was a rumor they tried to like shoot out the national council members. So commoners மேல அட்டாக் பண்ற மாதிரியா they are thinking. So they gathered themselves and they stormed a prison called the Bastille prison. Okay, Bastille சிறைச்சாலை, நம்ம ஊர் எப்படி அந்தமான் சிறைச்சாலை அப்படின்னு சொல்லுவோமோ அது மாதிரி Bastille சிறைச்சாலை வந்து symbolized the British absolutism, British power. ஸோ அந்த சிறையை வந்து தகர்த்தனால தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நேஷனல் டே ஆஃப் பிரான்ஸா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. That happened on 14th July 1789. That day is very important. And this National Constitutional Assembly declared the Declaration of Rights of Man on 1789. A new municipal corporation at Paris happened, that is known as Commune. இப்போ கூட பாண்டிச்சேரியில் கம்யூன்கள்னு சொல்லுவாங்க, பாரிஸ் கம்யூன். And the National Guard was established. Lafayette was acted as the chief of it. Okay. Then the next stage is National Assembly stage. Okay, National Assembly comprised of moderate liberals who wanted a constitution on the model of England and America. Their leader is Mirabeau. நான் ஏற்கனவே உங்களுக்கு Mirabeau சொன்னேன் இல்லையா, Mirabeauவோட டிக்ளரேஷன். The assembly controlled by middle class and there was no representative to the peasants and common mass. அதுதான் வந்து பிரச்சனை. நேஷனல் அசம்பிளி உருவாச்சு, சரியா, நேஷனல் அசம்பிளி உருவாகும் போது ஸ்லோவா வந்து பெசன்ட்ஸும் காமனர்ஸும் இல்லாமல் போய் மிடில் கிளாஸும் பூர்ஸ்வாஸும் மட்டும் வந்தாங்க. ஓகே, ஸோ திரும்ப வந்து இந்த ஸ்டேஜஸ் வந்து பார்த்துட்டே வரும். ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ், தென் கன்வீனிங் ஆஃப் எஸ்டேட் ஜெனரலுக்கு அப்புறம் they came out. So commoners came out and they convened at tennis court. They took a oath called tennis court oath. Tennis court oath வந்து created a spurt of events. So this crown tried, there was a rumor that crown will attack this council members. So they stormed Bastille prison. Then they convened themselves as National Assembly. They stated themselves as National Assembly to draft a constitution. National Assembly to draft a constitution. So this National Assembly then passed a resolution called Declaration of Rights of Man and Citizens in the line of American Declaration of Man. சரிங்களா? So National Assembly was controlled by the middle class and there was no representation for the peasants. This National Assembly did wonderful things like abolished the serfdoms, abolished the feudal privileges, and it exempted the what are the privileges enjoyed by the first two estates
okay, including the exempting nobles and clergies from taxation. They abolished even titles of this nobles, noble of sword, noble of robe இருந்துச்சுல, அது இல்லாம they abolished. இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேஷனல் அசம்பிளி ரொம்ப ரேடிக்கலான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. Then they confiscated the vast properties of church and they gave it to the peasants. Okay, and they divided French department into 80 departments are divided பண்ணி they tried administrative reforms also. Okay, then old feudal courts were replaced by law courts. சரிங்களா, ஏற்கனவே வந்து நிலப்பிரபுத்துக்கிட்ட இருந்த அந்த நீதிமன்றங்கள் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து மாதிரியான நீதிமன்றங்கள்லாம் was replaced by law courts. The assembly then passed a declaration called Declaration of Rights of Man and Citizen. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டென்னிஸ் கோர்ட் ஓத்து, அடுத்து வந்து பேஸ்டில் ஃபோர்ட் ஸ்ட்ராமிங், தென் நேஷனல் அசம்பிளி அடுத்து டிராஃப்டிங் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன். டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட் 1789 வந்து கொடுக்குறாங்க. இதை டிராஃப்ட் பண்ணது வந்து சிஎஸ் அண்ட் லஃபைட்டி. லஃபைட்டி வாஸ் தி ஃப்ரெண்ட் ஆஃப் தாமஸ் ஜெஃபர்சன். அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஹி வாஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ ஜெனரல் அட் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். The idea was taken from American Declaration of Independence. The man are the important things in Declaration of Rights of Man is man are born and remain free and equal in rights. Liberty is what? They defined liberty. Liberty is doing anything which does not harm others. So, சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து என்னென்ன, which includes reasonable restrictions. சரிங்களா, சுதந்திரம்னா என்ன வேணா பண்றது இல்லை. ஓகேவா, எதெல்லாம் மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாம செய்ய முடியுதோ அதெல்லாம் தான் லிபர்ட்டின்னு சொல்றாங்க. Then equal protection of law. And declaration of rights includes equal protection of law, and government should act based on popular sovereignty, people's sovereignty. People should not be prosecuted for their beliefs. They can have any beliefs. They can believe, even they can be atheist. So secular ideas. So this is about Declaration of Rights of Man. This declaration was the core statement of values of French Revolution. The importance of Declaration of Rights of Man is it is the core statement of the values of French Revolution and had a major impact on the development of freedom and democracy worldwide. This is very important. They can ask you about Declaration of Rights of Man. Okay. அடுத்த ஈவென்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்ல தி கொஸ்டின் ஆஃப் பிரெட் அது அப்படியே இருக்கு. வராங்க, ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் எஸ்டேட் வராங்க, டேக்ஸ் புதுசாக போடல, சரியா. அதுக்கப்புறம் ஒரு நேஷனல் கவுன்சில் உருவாகுது, அதுக்கப்புறம் நேஷனல் அசம்பிளி உருவாகி அவங்க கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதெல்லாம் ஓகே. ஆனால் சாப்பாடு, இந்த கொஸ்டின் ஆஃப் பிரெட், சரியா, அது வந்து சால்வே ஆகல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புள் அகெயின் தி revolted, tried to revolt. They marched towards the Versailles Palace. So the crisis intensified in the Paris Commune. The riots broke out at Paris. The women of Paris, they marched to Versailles to demand bread from the king, where the Queen Mary Antoinette stated this: if you don't have bread, eat cake. The crowd was in aggressive mood. The crowd divided, they mobbed the king. They forced the king to escape from Paris. Okay, Paris கொண்டு வந்துறாங்க. So the king tried to escape from Paris. So he dressed himself as a valet and he escaped along with his family to Varnes. It is a border town. So however, he was recognized, the king was recognized, and he was brought again to the Paris. தென் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐடியா வந்து அந்த ரெவல்யூஷன்ஸ் கிட்ட, அந்த புரட்சி செய்கிறவங்கள்ட்ட ரெண்டு ஐடியாஸில் ரெண்டு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி நிற்கிறாங்க. ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோண்டிஸ்ட், அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா ஜெக்கோபியன்ஸ். ஜெரோண்டிஸ்ட் வேர் மாடரேட் லிபரல்ஸ். ஸோ மாடரேட் லிபரல்ஸ் அவங்க. ஜெரோண்டிஸ்ட் வேர் மாடரேட் லிபரல்ஸ், ஜெக்கோபியன் வேர் ஹார்ட் கோர் ரிபப்ளிகன்ஸ். ஓகேவா, இப்படி ரெண்டு டீமாக வந்து பிரிகிறாங்க ரெவல்யூஷனிஸ்ட். So moderate liberals, they wanted to keep king as the limited monarch, but the Jacobins, they don't want a king to get thrown again. So they just want to eliminate king. So இது வந்து ரெண்டு வித்தியாசம் moderate liberalsக்கும் hardcore republicans. In the meantime, foreign countries visualizing the events in French Revolution, and they thought that it will impact on their own nations. French Revolution மாதிரி அவங்களுக்கு வந்து இம்பாக்ட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தேர் விஷுவலைசிங். அதர் கிங்ஸ், எஸ்பெஷலி ஆஸ்ட்ரியா, ஆஸ்ட்ரியன் ஹாப்ஸ்பர்க் எம்பையர், ஓகே,
Then even in Britain also, they feared about it, feared about revolution, and they thought to support French monarch. Okay, in foreign countries, especially in England, there were emigres. Emigres na France the escape and the French nobles who ran away from French Revolution and were continually intruding against it. All the kings and empires of Europe who were pretended by this mass upset were ranked against the revolutionary of France. So இது நடக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈவெண்ட் நடக்குது. ஒரு பக்கம் ரெண்டு டீமா உருவாகிறாங்க, ஒரு பக்கம் வந்து கிங்குக்கு வந்து அவுட் சைடு பிரான்ஸ் வந்து சப்போர்ட் வரும். ஓகே, இன் 1791 நேஷனல் அசம்பிளி framed the first constitution. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் மொனார்கி தான் அவன் சொல்றான். ஓகே, லைக் தி மாடல் ஆஃப் இங்கிலாந்து, கிங்கே இல்லாமல் இருக்கணும்னு இல்லை, கான்ஸ்டியூஷனல் மொனார்கி தான் சொல்றாங்க. There will be legislature consisting of a single chamber of 750 members. The franchise was limited to own a certain amount of property. அதுதான் பிரச்சனை. இந்த கான்ஸ்டியூஷன் யார் டிராஃப்ட் பண்ணது அப்படின்னா நேஷனல் அசம்பிளி. நேஷனல் அசம்பிளியில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான் இருந்தாங்கன்னு பார்த்தோம். பெசன்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு அதில் ரெப்ரஸன்டேஷன் பார்த்தோம். ஸோ பெசன்ஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. The king continued to be executed, but his powers were considerably limited. So first constitution is about constitutional monarchy. But the common people who stormed the Bastille were disillusioned with the developments and found their another outlet for their revolutionary energy. So they formed a commune called Paris Commune. I already told you. This commune was in direct touch with the masses. The commune became rival to the National Assembly. So National Assembly அப்படிங்கிறது வந்து மிடில் கிளாஸ்க்கானது. இப்போ மிடில் கிளாஸ் வந்து was opposed to proletariat and peasants. So இந்த ஸ்டேஜ் வந்து அடுத்த டெவலப்மெண்ட். Then emigres and the Revolutionary War. In 1792, they ordered an attack on King Palace. King வந்து பதிலுக்கு வந்து this Paris Commune ordered an attack on King Palace. King பதிலுக்கு வந்து அவரோட Swiss guards வச்சு he tried to attack the attackers. சரியா? So this gave way for the Republicanist. சரிங்களா? Hardcore Republicanist. ஸோ ஹார்ட்கோர் ரிபப்ளிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா they made massacres. சரிங்களா? இந்த கிங்கை வந்து கூப்பிட்டு வந்து கில்லட்டின் ஒரு எந்திரம் இருக்குது, கில்லட்டின் வச்சு ஒவ்வொருத்தருடைய தலையை வந்து கிங்கையுமே வந்து கொண்டுடுறாங்க. குயின், நோபல் ஃபேமிலியில் இருந்தால், ராயல் ஃபேமிலியில் இருந்தால் எல்லாரையுமே தி கில்டு. ஸோ திஸ் ஈவெண்ட் இஸ் நோன் அஸ் செப்டம்பர் மெசாக்கர். அடுத்து ஃபைனல் ஸ்டேஜஸ் நேஷனல் கன்வென்ஷன் அண்ட் ரீஜன் ஆஃப் டெரர். ஓகே, இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் கிங்கு போயாச்சு. இப்போ கான்ஸ்டியூஷனல் மொனார்கி அதுக்கெல்லாம் கேள்வியே இல்லை, ஏன்னா கிங்கே இல்லை. ஸோ கிங்கே இல்லாத போது திஸ் நேஷனல் கன்வென்ஷன் தி கன்வீன்ட் அண்ட் ஃபார்ம்ட் அ ரிபப்ளிக். ஸோ நேஷனல் கன்வென்ஷன் சொல்லி டென்னிஸ் கோர்ட்டில் எடுத்த அந்த கன்வென்ஷன் வந்து அகெயின் தி கேம் இன் டு பிக்சர் அண்ட் தி ப்ரொக்ளைம்ட் அ ஃபார்மல் ரிபப்ளிகன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபார்மல் ரிபப்ளிக் கான்ஸ்டியூஷன் வரும்போது ரிபப்ளிக் வந்து ஹார்ட்கோர் ரிபப்ளிக்காக இருந்த ஜொக்கோபியன்ஸ் வந்து அங்கே டாமினேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஜெக்கோபியன்ஸோட டாமினேட் வந்து அதிகமாகுது. ஸோ இதே நேரத்தில் வந்து ஃபாரின்லேருந்து வர அந்த அட்டாக்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆர்மியை வந்து பில்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ராங் ஆர்மியை வந்து பில்ட் பண்ணி வச்சு பார்த்துக்கிறது வந்து டேன்டன் சொல்கிற ஒரு கிரேட் லீடர் ஆஃப் ரெவல்யூஷன். ஓகே, ஃபர்தரா ஆஸ்திரியா, பிரஷ்யா, இங்கிலாந்துலேருந்து வந்த எதிர்ப்பெல்லாம் இந்த ஆர்மி வந்து சமாளிச்சுட்டு இருக்கு. அதே நேரத்தில் இங்கே லோக்கல் சோஷியல் ப்ராப்ளமை இவங்களால சமாளிக்க முடியல. இன்னமும் அந்த கொஷின் ஃபார் பிரெட் அப்படியே தான் இருக்கு. சரிங்களா? இந்த நேரத்தில் இங்கே 3 லீடர்ஸ் வந்து முக்கியமான லீடர்ஸ் வந்து உருவாகிறாங்க. இந்த ஜெக்கோபியன்ல தான் இருக்காங்க இந்த 3 லீடர்ஸ். சரிங்களா? ஸோ இன் ஆர்டர் டு டிபேர் டோட்டலி ஃப்ரம் ஏன்ஷியன்ட் ரெஜிம், தி கன்வென்ஷன் கிரியேட்டட் அ நியூ ரிபப்ளிகன் கேலண்டர் ஃபார் பிரான்ஸ். என்னென்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க நேஷனல் கன்வென்ஷன். தி மேட் அ நியூ கேலண்டர், தட் இஸ் ரெவல்யூஷனரி கேலண்டர். இந்த ரெவல்யூஷனரி கேலண்டர் வந்து மாதங்கள், நாட்கள், 10 நாள் சேர்ந்த ஒரு வாரம், மாதங்கள், நாட்கள் எல்லாமே வந்து இந்த நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் வச்சு தான் குறிப்பாங்க. ஸோ அதில் எதுவும் ரிலீஜனு, பிலீஃப்ஸு அதுக்கெல்லாம் இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஏற்கனவே இந்த அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தால் மெட்ரிக்ஸ் எல்லாம் தி சேஞ்ச் இன்டு கிலோகிராம் அண்ட் மீட்டர், ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து கன்வென்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இன் செப்டம்பர் 1973 கன்வென்ஷன் பாஸ்ட் எ லா கால்டு லா ஆஃப் சஸ்பெக்ட்ஸ். அதுதான் பிரச்சனையா. லா ஆஃப் சஸ்பெக்ட்ஸ்னா யாருன்னா இந்த ரெவல்யூஷனுக்கு எதிராக இருப்பாங்களோ அவங்களெல்லாம் வந்து கில்லட்டின் பண்ணிடலாம். கில்லட்டின்றது ஒரு மிஷின், இட் வில் கட் அவுட் யுவர் ஹெட் அலோன். சரிங்களா? ஸோ இந்த லா ஆஃப் சஸ்பெக்ட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் கிரியேட்ஸ் அ ரீஜன் ஆஃப் டெரர், ஒரு பயங்கரவாதத்தை வந்து உருவாக்குது. இதில் ஜெக்கோபியன்ஸ்ல 3 லீடர் சொல்லியிருந்தேன், டேண்டன், ஹெர்பர்ட் அண்ட் ரோபஸ்பியர்.
இதுல டேண்டன் ஒரு மாதிரி யோசிப்பாரு, ஹெர்பர்ட் ஒரு மாதிரி யோசிப்பார், ரொபோஸ்பியர் ஒரு மாதிரி யோசிப்பார். 3 பேர் ஒரே மாதிரி யோசிக்கல ஜோக்கோபியட்ஸ்குள்ளேயே. ஸோ டேண்டனையும் ஹெர்பர்ட் ஸ்பியரையும் வந்து ரோபோஸ்பியர் வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு த்ரூ கில்லட்டின். சரிங்களா? ஃபைனலி தி ரோபோஸ்பியர் ஹிம்செல்ஃப் வாஸ் கில்லட்டின்ட். சரிங்களா? ஸோ திஸ் ரீஜன் இஸ் கால்ட் அஸ் ரீஜன் ஆஃப் டெரர். ஸோ இப்படி அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து முடிவில்லாமையே போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்த கொஷின்ஸ் வந்து இந்த லோக்கல் கொஷினை யாருமே அட்ரஸ் பண்ணல. சரிங்களா? ஸோ அன்னைக்கு உருவான அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படியே தான் இருக்கு. இன்னமும் ஃபர்தரா வந்து மிசரபிளா கண்டிஷன் ஆகுது. ஐடியாஸ் மட்டும் உருவாயிருக்கு. ரிபப்ளிக் பேசுறா, லிபர்ட்டி பேசுறா, ஈக்குவலிட்டி, ஃபெர்டினிட்டி எல்லாமே பேசுறான். ஆனா அந்த கொஷின் ஆஃப் ஸ்டார்வேஷன், ஹங்கர் அதெல்லாம் வந்து சால்வே ஆகல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து எமிகிரிஸும் அதர் எம்பரர்ஸும் ஆஸ்திரியா, பிரஷ்யா இந்த மாதிரியான எம்பரர்ஸ், ஈவன் இங்கிலாந்து, ஸோ அவங்க they become enemies of this French Revolution, enemies of France. இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் நடக்கும்போது நேஷனல் கன்வென்ஷன் broke up and it formed a directory. ஒரு இயக்குனர் 5 நபர்கள் கொண்ட ஒரு இயக்குனரை வந்து ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து தொடர்ந்த போர்களில் வந்து நெப்போலியன் wins some of the wars. Okay, Napoleon became hero of revolution. When there is nobody to take throne of France. Throne of France was on the roads. So okay, Napoleon crowned himself as Council of France. Napoleon வந்து 3 கவுன்சில் கொண்ட ஒன் ஆஃப் தி கவுன்சிலா வந்து ரூல் பண்ணாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் அமாங் தி கவுன்சில் ஆனாரு. அப்போ ஒன்லி கவுன்சில் ஆஃப் பிரான்ஸா வந்து ஆனார். ஸோ ஒரு டைரக்டரி வந்து கன்வென்ஷன் டைரக்டரி ஆகி டைரக்டரி கவுன்சில் ஆகி டைரக்டரி திரும்ப எங்க போகுது? அப்சல்யூட் மோனார்க்கா நெப்போலியன் வந்து உருவாகிறார். இப்படிதான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து முடியுது. சரிங்களா? பிரெஞ்சு ரெவல்யூஷன் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி இம்பாக்ட் தான். பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து பிரான்ஸ்ல வந்து அந்த ரெவல்யூஷனரி இம்பாக்ட்ஸ் கிரியேட் ஆச்சு. சரிங்களா? பெரிய அளவில் வந்து அந்த ஷிஃப்ட் ஆஃப் அந்த க்ரௌன்லாம் வந்து நடந்துடல. ஓகே, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி போன்ற ஐடியாக்கள் இன்டெலெக்சுவல்ஸ் ஆஃப் பிரான்ஸ், ரூசோ, மாண்டெஸ்கியூ, வால்டேர் இந்த மாதிரியான இன்டெலெக்சுவல்ஸ், தயர் ஐடியாஸ், ஓகே, தி ரிபப்ளிகன் ஐடியாஸ் இதெல்லாம் கொடுத்தது பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஓகே, ஸோ இந்த ரெவல்யூஷனரி ஐடியாஸ் வேர் தேர். பட் ஆனால் இந்த பிரான்ஸோட கொஷினை வந்து சால்வ் பண்ணவே முடியல. ஓகே, somehow the child of French Revolution called Napoleon tried to solve this. ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம நெப்போலியன் பற்றி பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ நெப்போலியன் போனபார்ட்டை பற்றி பேசிக்காக பார்க்கணும் அப்படின்னா அவரோட ரூலை வந்து ரெண்டாவது வந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவரோட பீரியட் வந்து 1799 to 1803 அதை ஒரு பக்கமாகவும், 1803 to 1834 1814. ஓகே, 1799 to 1803, 1803 to 1813 இப்படி ரெண்டா வந்து அவரோட பீரியட் வந்து பிரிச்சு. ஓகேவா? அவரோட பீரியட் ரெண்டா பிரிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பீரியட்ல பார்த்தீங்கன்னா he made many reforms. அந்த பீரியட் வந்து பீரியட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ். ஸோ கவுன்சிலேட் ரூலா வந்து ரூல் பண்ணாரு 1799 to 1803 1804. ஓகேவா? ரிஃபார்ம்ஸ் நிறைய பண்ணாரு. ஸோ பேங்க் ஆஃப் பிரான்ஸ் வங்கி அவர் வந்து கொண்டு வந்ததுதான் பேங்க் ஆஃப் பிரான்ஸ். And he issued a system of issuing currency, system of issuing loans to the people. இப்படி எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பண்ணாரு. சரிங்களா? He redeemed education from dominance of churches and put it under the government schools. லைசிஸ் சொல்ற ஐடிஐஸ்லாம் வந்து ஏற்படுத்தினார். எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் பண்ணாரு. And he made a treaty with Pope, Concord treaty with Pope. அந்த treaty வந்து it recognizes churches in one way, it recognizes the impact of churches in one way, and other way he confiscated the property of churches and give it to the peasants. So if you வந்து he made that reforms. Okay, he consolidated central government. Okay, he made Napoleon code of laws. Napoleon work of permanent in nature. That become the Napoleon work of permanent in nature. It compiles the civil and the criminal laws, code on civil code, code on civil procedure, penal code, and code on criminal procedure and commercial code. 5 கோட வந்து ஒரு லாஸை வந்து 5 வந்து கோடிஃபை பண்ணாரு. சிவில் கோட், கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர், பீனல் கோட், கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அண்ட் கிரிமினல் கோட். சரிங்களா? ஸோ ஒரு வெற்றிகளை விட வந்து நெப்போலியன் வந்து இது பெருசானது, மோர் ஸ்ட்ரிஞ்சன்ட் தேன் இஸ் விக்டரிஸ். தென் இது வந்து பீரியட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் பார்த்தோம். அப்புறம் 1804 1840 வரைக்கும் இருக்கிறது வந்து நெப்போலியன் ஆஸ் அ எம்பரர். ஓகேவா? செனட் எலெக்டட் himself as emperor of France. இந்த பீரியட்ல வந்து he established his dominance. So he established a system called continental system.
கான்டினென்டல் சிஸ்டம். இந்த பிரெஞ்சோட அந்த பிரான்ஸ்ல அந்த டாமினன்ஸ் வந்து இட் வாஸ் தோ பிரான்ஸ் வாஸ் லேண்ட் சுப்ரீம் இன் லேண்ட், நேவல் சுப்ரீம் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் தான் நேவியில் வந்து சுப்ரீம் பவராக வந்து இருந்துச்சு. இன் ஆர்டர் டு கண்டெயின் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸ், நெப்போலியன் மேட் சிஸ்டம் கால்டு கான்டினென்டல் சிஸ்டம். இன் தட் இந்த யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்கிற கண்ட்ரிஸ் எதுவுமே they should not give their ports to பிரிட்டிஷ் ஷிப்ஸ், அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து போடுறாரு. ஸோ தட் இஸ் ஒன் ரீசன். த நெக்ஸ்ட் ரீசன் இஸ் ஸ்பானிஷ் அல்சர். ஸோ ஸ்பெயினில் வந்து அவருடைய படை வந்து போகும், ஆனால் வந்து ஸ்பெயின் வில் பி கண்டினியூஸ்லி ஸ்பெயின் வில் பி ரிவோல்ட்டிங் அகேன்ஸ்ட் நெப்போலியன். தட் பிகம்ஸ் அல்சர் டு ஹிம். ஸோ ஸ்பானிஷ் அல்சர், கான்டினென்டல் சிஸ்டம், இது ரெண்டும் சேர்ந்து நெப்போலியனோட வீழ்ச்சிக்கு வந்து வழிவகுக்குது. We will see in detail about Napoleon in next class. Okay, so since we have time, I just want to say basic things about Napoleon Bonaparte. So French Revolution இன்னைக்கு பார்த்தோம். What is French Revolution? What are the reasons for French Revolution? Reasons பார்க்கும்போது பொலிட்டிக்கல் செட்டப், சோஷியல் செட்டப், எக்கனாமிக் செட்டப், இன்டெலெக்சுவல்ஸ், அவங்களோட கான்ட்ரிபியூஷன், இதெல்லாம் பார்த்து கான்சாலிடேட் பண்ணி ரீசன்ஸ் ஆஃப் பிரான்ஸ் ரெவல்யூஷன் பார்த்தோம். தென் பிரெஞ்ச் ரெவல்யூஷனோட கோர்ஸ் ஆஃப் இவெண்ட். பிரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ அப்சல்யூட்டிசம் கிட்ட ஸ்டார்ட் ஆகி லிமிடெட் மோனார்க்கியை வந்து ரீஜன் ஆஃப் டெரர் ஆகி திரும்ப வந்து அப்சல்யூட் மோனார்க்கியை பிரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து சேருது. இந்த கண்ட்ரியில் பெரிய அளவுடைய எக்கனாமிக் இம்பாக்ட் அதெல்லாம் ஏற்படுத்தலை, பொலிட்டிக்கல் இம்பாக்ட்லாம் ஏற்படுத்தலை அப்படின்னாலும் குளோபல் வைடில் வந்து ரெவல்யூஷனரி இம்பாக்ட்ஸை இந்த ஈவெண்ட் வந்து ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம பிரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து புரிஞ்சுக்க போகிறோம். தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸ் வந்து முடிச்சுப்போம். இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வில் சி அபவுட் நெப்போலியன் அண்ட் தி யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி அண்ட் ஜெர்மன்.